அட்லீஸ்ட் உனக்காவது என்ன பிடிக்கும்ல. உன் தம்பியோட எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லி ஆகணும். உண்மையாதான். ஆனா நான் இதை எப்பவுமே ஏத்துக்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு தான் நான் பார்க்கணும்னு விரும்பினேன். எப்படியோ சாகதா போறேன். ஆனா சாகரத்துக்குள்ளயாவது எனக்கு முன்னாடி இருக்கிறவனை கடுப்பேத்தணும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீ ஒரு கப்பல்ஸ பார்த்தானே வச்சுக்கோயே, அவங்க பர்சனாலிட்டியா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி அவங்க உனக்கு ஒரு குட் மேட்சா தான் தெரிவாங்க. ஆனா எப்பனாலும் கொல்லக்கூடிய ஒரு டார்கெட்க்கு ப்ரொபோஸ் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்ச் இல்ல. கரெக்ட் தான். இங்க பாரு, நீ சீரியஸா ஏதாவது தேடணும்னு விரும்புறனா முதல்ல நீ எப்படி ஃபீல் பண்றங்கறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல உன்னை நீ தெளிவா புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட்னரை பாரு. எந்த சண்டை வந்தாலும் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். பரம்பரையை வளர்க்கறதுக்கு மட்டும்தான். நீ இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஹலோ, என்ன மாஸ்டர், சீக்கிரம் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வேலையை பார்க்கிறதுக்கு தானே நாங்க உங்களுக்கு பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரு சாகணும்னு இருக்கோ அவங்கள மட்டும் தான் கூட்டிட்டு வந்து நான் சாகடிப்பேன். அப்படி பார்த்தா இப்ப நான் பண்றது நியாயம் இல்ல. ராத்திரியில தூக்கத்தை கெடுக்கிற வேலையை நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும், கொலை எப்பவுமே கொலை தானே. இருந்தாலும் சரி, என் மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழணுங்கிற ஆசை எனக்கும் அப்பப்போ தோணிக்கிட்டே இருக்கும். அதை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஒன்னு சொல்லவா, என் கூட ஃபன் பண்றவங்கள நான் தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அவங்க கூட நான் சந்தோஷமா வாழ்ந்தாகணும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு கேட்டு அவ என்ன சந்தோஷப்படுத்தணும். நான் இரும்புனா ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டு அதுக்கு அவ பதட்டப்படணும். ஆனா அந்த மாதிரி ஒருத்தி என்ன சந்திக்க போறதே இல்ல. நான் இப்ப வரைக்கும் ஸ்கூலுக்கு கூட போனது கிடையாது. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் ஒரு பாய்சன் மாஸ்டரா தான் இருக்கேன். பலவீனத்தை காமிச்சா அது தோல்விக்கு வழிவகுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட என்னால மனசு விட்டு எப்பவுமே பேச முடியாது. அதனாலதான் நான் உன்கிட்ட இப்போ கேட்க போறேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? நம்ம இப்பதான் சந்திச்சோம். உன் மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் நீ சொல்லிட்ட. ஆனா நீ சொன்னது சரிதான். ஒரு அசசன வாழ்றது நிறைய பின்விளைவுகள் இருக்கு. ஆனா நீ ஒரு வேலை பண்ண. நீ கொஞ்சம் டைம் எடுத்து பீப்புள மீட் பண்ண. ஒருவேளை நீ அந்த நிலைமைக்கு போய் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனா அப்போ உனக்கு பிடிச்சவங்க கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது உனக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ சீக்கிரமா என் கதையை முடிச்சிடு. நான் பல பேரை ஏமாத்தின ஒருத்தி. நான் எல்லா வேலையும் சொதப்பினதுனால என் தம்பியுடைய பில்ஸை பே பண்ண முடியல. நான் விரும்பின ஒருத்தருடைய வாழ்க்கையை நானே இப்ப பறிக்க போறேன். என்னை விட மோசமானவங்க இருக்க முடியுமா? ஏரோ மாஸ்டர், சீக்கிரம் உங்க வேலையை முடிக்கலாம்ல. அதான் அந்த மேட்ச் மேக்கர் கிட்ட இருந்து ஏகப்பட்ட அட்வைஸ் வாங்கிட்டீங்கல்ல. இப்ப சீக்கிரமா உங்க ஃபினிஷிங் டச்ச கொடுத்து கதையை முடிங்க. முடியாது. எனக்கு உன்னோட தேவை இருக்கு. ஒரு சிறந்த மேட்ச் மேக்கரால தான் கல்யாணத்தை நல்லா நடத்தி வைக்க முடியும். அதனால அந்த வேலைக்கு நான் உன்னை ஹையர் பண்றேன். உன்னையும் உன் தம்பியையும் பாத்துக்கிறதுக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன். அதுக்கு கைமாறா நீ நான் கல்யாணம் பண்ணிக்க உதவணும். இதுவரைக்கும் நான் எத்தனையோ பேரை டேட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்ததில்ல. இருந்தாலும் அதுக்கு முதல்ல இங்க இருந்து நீ உயிரோட போனாதானே மாஸ்டர் கெரோ.